சில திமுக கொத்தடிமைகள் கரூர் சம்பவத்துக்கு காவல்துறை தான் காரணம்னு அவங்க வாயாலேயே ஒப்புக்கொள்றாங்க. அது எப்படின்னா, தளபதி விஜய் அந்த கூட்டத்துக்கு வாகனத்தில் வந்துட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் இருந்ததாகவும், அவர் அங்கேயே வேணும்னே லேட் பண்ணிட்டே இருந்ததாகவும், அவர் நினைச்சிருந்தா சீக்கிரம் கூட்டத்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் கூட்டம் அங்கே அதிகமாக கூடட்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் லேட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் இதுக்கு என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, முதல்ல இந்த தியாவைக்கா நிர்வாகிகள் பெர்மிஷன் கேட்டபோது, இங்கே கூட்டம் நடத்தணும் இல்லைன்னா எங்கே கூட்டம் நடத்தணும் பெர்மிஷன் கேட்டபோது இவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அதாவது நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிபந்தனைகளில் கடைசியில் என்ன எழுதிருந்தா, இதில் ஏதாவது நிபந்தனைகளை அவங்க பின்பற்றாமல் இருந்தால் எந்த நேரத்தில் வேணாலும் கூட்டத்தை தடை செய்ய காவல்துறைக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ தளபதி விஜய் இப்போ லேட்டாக வராரு, கூட்டம் கூடன்னு வெயிட் பண்ணி வராரு அப்படின்னா அவர் நிபந்தனைகளை மீறுறாருன்னு அர்த்தம். ஸோ நிபந்தனைகளை மீறினாங்க அப்படின்னா ஏன் கூட்டத்தை நீங்கள் தடை பண்ணாமல் நடக்க விட்டீங்க? ஸோ அப்படி இந்த கூட்டத்தை நடக்க விட்ட காவல்துறை மேலே தான் தவறு இருக்குன்னு நான் சொல்லலை, கொத்தடிமைகள், திமுக கொத்தடிமைகள் தான் சொல்கிறாங்க.